இந்த வாக்குறுதிகளை பற்றி பொய்யான தகவலை கொடுத்தவர் யார்? அவர் பேசுகிறவர் சொல்லுகிறார் 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இந்த 1000 ரூபாயை கொடுத்து விட்டால் 100 விழுக்காடும் நிறைவேற்றி விட்டோம். அவர் பேசிய பேச்சு இருக்கிறது. பச்சையாக பொய் பேசியவர் நாட்டினுடைய முதலமைச்சர். ஆவின் பால் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார், பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், எழுவர் விடுதலை, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, இந்த மகளிர் கட்டணமில்லாத பேருந்து, மகளிருக்கு 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு ஒரு பழங்குடியின சமூகத்து மாணவி ஐஐடிக்குள்ள போறாங்க. ஒரு சாதாரண லாரி ஓட்டுநருடைய மகன் என்ஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார். தமிழ்நாடு அரசால் இந்த இது சாத்தியப்பட்டது. நீங்க சொத்து வரியை பற்றி நண்பர்கள் பலமுறை பேசுறாங்க. நான் ஆதாரத்தோட டேட்டோட வச்சிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொன்ன பதில் இருக்குது. இங்க நேரமின்மை காரணமா வாசிக்கல, என்ன ஃபுல்லா கூட வாசிக்க ரெடி. 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல போய் அந்த குழுவுல, அந்த கமிட்டியில, ரிஃபார்ம் கமிட்டியில ஒரு உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள். மாநிலங்கள் நில இந்த சொத்து வரியை உயர்த்தினால் மட்டும்தான் ஒன்றிய அரசுடைய கிராண்ட்ஸை வாங்க முடியும் அவங்க சொன்ன போது அதற்கு ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு வந்தவர்கள். 2020-21க்கு நீங்க ஏத்தாவிட்டாலும் உங்களுக்கு அந்த கிராண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க, விலக்கு கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஒன்றிய அரசு. அதனால ஏத்தல. 2021-2022 நீங்க கண்டிப்பாக உயர்த்தித்தான் ஆக வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொன்னது. அந்த குழுவில் வேலுமணி உறுப்பினராக இருந்தார். நான் என்னோட கேள்வி என்ன தெரியுமா, நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலைங்கிறீங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்களேன். சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்ததே அஇஅதிமுக 11 நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகள். அது மட்டும் இல்லைன்னா அவங்க சிஏஏவை எதிர்த்து வாக்களித்து இருந்தால் சிஏஏ சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். ஆனா ஆதரித்து வாக்களித்து விட்டு தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க இவங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏஏவை ரத்து பண்ணுவோம். நாங்க சிரிக்கிற பயமுறா பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. ஒன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை வைப்போம்னு. வச்சிட்டீங்களா நீங்க? வாய்ப்பில்லை ராஜா. செல்போன் வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நீங்க வீட்டுக்கு வந்து 25 ரூபாய்க்கு எல்லா வீட்டுக்கும் பால் கொடுப்பீங்க. டேய் சொல்றா இல்ல இவ்வளவு பட்டியல் எடுக்கணும்ல, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதை விட சில திட்டங்களுக்கு உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இப்ப வரைக்கும் இடைநிற்றலை எவ்வளவு குறைச்சிருக்கு தெரியுமா இந்த அரசு? இப்ப இதே ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட், உல்லாஸ் அப்படிங்கிற கல்வி அமைச்சகம் கொடுத்த ரிப்போர்ட், எழுத்தறிவில் தமிழ்நாடு 100 விழுக்காடு. இந்த ஆட்சியில வந்த பிறகு நான் என்னோட ரிப்போர்ட், ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் ஒன்னு லாஸ்டா சொல்லிட்டு மத்தவங்களுக்கு வழி கொடுத்துறேன். இந்த ஒரு பாயிண்ட், யூபிஎஸ்சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இருந்தது அரௌண்ட் 200 யூபிஎஸ்சி பாஸ் தமிழ்நாட்டில். இன்னைக்கு 700க்கும் அதிகமானவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். அதில் 300 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகையை பெற்று அவங்க படிக்க வச்சு அவங்களுடைய ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி தயாரிக்கப்பட்ட மாணவர்கள். அப்ப இது எதையுமே நிராகரித்து செல்கின்ற பொழுது அந்த வாதத்தில் முரண்படக்கூடிய ஒரு இடம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டணும், அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும்.